பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2020 முடித்து 2021 நாம் கால் வைத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு காண செய்த கர்த்தருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின அநேக கிருபைகள். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்த வேண்டும். சென்ற ஆண்டிலே கண்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் இவை யாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து இந்த ஆண்டை காண செய்த புதிய ஆண்டுக்குள்ள நாம் கால் வைத்திருக்கிறோம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். ஆனால் அந்த அப்பேற்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இன்னும் நம்மளை தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மளை தப்புவித்து பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். கர்த்தர் அப்பேற்பட்ட மரணத்திலிருந்து நம்மை தப்புவித்தார், இன்னும் நம்மளை தப்புவித்து பாதுகாப்பார். அதனால கர்த்தருக்கு நாம் கொடி ஸ்தோத்திரங்கள் நாம் ஏறெடுப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துகிறோம். நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 103 என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தாவீது ராஜா முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவருக்கு அநேக போராட்டத்தின் மத்தியில் அவர் வாழ்ந்து வருகிற வேளையிலே அவருடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து அப்படி எல்லாவற்றுக்கும் கிருமையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி அவருடைய பாவத்தை மன்னித்து மீண்டுமாக ஒரு வாழ்வை கொடுத்ததினால் தான் அவர் முன்கூட்டியே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். இப்படியாக கர்த்தர் நமக்கு செய்த அநேக நன்மைகளை நாம் குறித்து நாம் பாட வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியான நம்மளை பலப்படுத்தி இந்த புதிய ஆண்டிலே கால் வைக்கும் போது இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நான் பயப்படாதபடி யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியான ஆண்டை ஒரு புதிய காரியத்தை நமக்கு தருவார், ஒரு புதிய மாற்றத்தை தருவார். அப்படி இல்லை என்றாலும் கூட கர்த்தர் நம்மளோடு வருவார். இம்மானுவேலராக நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்வோம், புதிய ஆவியை தரித்துக் கொள்வோம், புதிய இருதயத்தை நாம் தரித்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது ஏசாயா 66 கூட இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல பார்க்கும்போது இதோ புதிய வானம் புதிய பூமியை நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். இப்பேற்பட்ட புதிய காரியத்தை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை நமக்கு தருவார், நம்மளை காண செய்தார். அதுக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கூட நான் ஆகாய் தீர்க்கதரிசி குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆகாய் ஒரு சிறிய புஸ்தகம், 2 அதிகாரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த செய்தி பார்க்கும்போது நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. தரியூர் ராஜா அரசாண்ட காலத்திலே அந்த முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை அவர் செலுத்தியன் குமாரனாகிய செருபாபேலுக்கு கிடைத்தது. செருபாபேல் என்று சொல்லும்போது செருபாபேல் என்ற பெயருக்கு பாபிலோனின் வித்து என்று பொருள். அப்படி பாழாய் போன அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் செருபாபேலை தெரிந்து கொண்டார். ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைக்கப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால் கிபி 520 ஆண்டிலே அப்பேற்பட்ட அந்த அடிமைகளாயிருந்த அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு செருபாபேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதை நாம் பார்க்கும்போது எஸ்ராயின் புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்கிறோம். அந்த பாழாய் போன அந்த தேசத்திலே காணப்படுகிற ஜனங்களை அவர் மறுபடியும் அவர் நிலை கொண்டு அவர் புதிய காரியங்களை அவர் கொடுக்கிறார். அவருக்கு புதிய ரட்சிப்பை கொடுக்கிறார், அவர் மீட்கிறார். ஒரு வார்த்தை அவருக்கு சொல்கிறார், நம்பிக்கையான வார்த்தை அவர் சொல்கிறார். என்ன அந்த நம்பிக்கையான வார்த்தை என்று சொல்லும்போது சேனையிலும் கர்த்தர் சொல்ல உங்கள் வழிகளை கர்த்தருக்கு சிந்தித்து பாருங்கள் என்றார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். நாம் எந்த வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சில நேரங்களிலே நம்முடைய வழிகள் சில காரியங்களிலே நாம் ஈடுபடும் போது கர்த்தர் நம்முடைய வழிகளிலே அவர் நமக்கு பாதியாக வெளிச்சமாக நமக்கு விளக்காக வருகிறார். இந்த நாளிலே கூட ஆகாய தீர்க்கதரிசி நமக்கு சொல்லும்போது செருபாபேலுக்கு நான் உன்னை முத்திர மோதிரமாக நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஆகையினால் தான் அந்த 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புசித்து குடித்து திருப்தி ஆகவில்லை, பரிபூர்ணம் கிடைக்கவில்லை, உங்களுடைய வருமானம் எல்லாம் பொத்தலான பையிலே போடுகிறது போல இருக்கிறது, உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட நம்முடைய வருமானங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறையாயிருப்பதற்கு காரணமாக இருப்பதினால் இருப்பது என்ன என்று சொன்னால் நாம் வழிகளை நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வதனால் தான். நான் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்றார். ஆகையினால் தான் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டுமானால் நம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே கூட 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தத்துக்கு தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய என்ற தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். ஆகையினால ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஆகையினால் தான் ஆகாய தீர்க்கதரிசி அவர்கள் எச்சரிக்கும் போது
கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்ததாலே கர்த்தர் மறுபடியும் அவர்கள் முன்பாக ஜனங்கள் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் பயந்தார்களாம். நாம் கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். இந்த நாளிலே கூட ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறார். அந்த ஆலயத்துக்கு மகிமையை கர்த்தர் யாரை கொண்டு அவர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னார் திடன் கொள், தேசத்திலே எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் திடனற்று போகிற நேரத்திலே பரிசுத்த ஆவியான சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று ஒவ்வொரு நாளும் நம்மளை திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நான் எகிப்தில் அடிமைதனத்தில் இருந்தபோது அவர் புறப்படும் போது அவங்களோடு கூட நான் வருவேன் என்று ஒரு உடன்படிக்கை அவர் செய்து கொண்டார். ஏனென்று சொல்ல என் ஆவியானுடைய நடுவிலே நான் உங்கள் நடுவிலே இருப்பேன், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் பயப்படாதிருங்கள் என்று சொல்லும்போது 364 நாட்களும் ஒவ்வொரு நாட்களாக கர்த்தர் நம்மளோடு வருகிறார். பயப்படாதீங்கள் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கொஞ்சம் காலத்திலே நான் பூமியை வானத்தை நான் அசைப்பேன் என்று சொன்னார். இந்த நாட்களில் அநேக காரியங்கள் நமக்கு அசைவை கொடுத்து கொண்டிருக்குது. இந்த புதிய கொரோனா வைரஸ் மூலியமாக நாம் பயந்து நடுங்குகிற வேளையிலே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அநேக ஜனங்கள் மரித்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை கொஞ்சம் மீதியாக வைத்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், நம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஆலயங்கள் புதிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆகினால் அந்த ஆலயத்தை குறித்து சொல்லும்போது நம்முடைய நிறைய பொருட்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இந்த உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையை அவர் சொல்றார் 9ஆம் வசனத்தில் முந்திய ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்னென்னு சொன்ன இவ்விடத்தில் சமாதானத்தை நான் கட்டளிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்பேற்பட்ட காரியங்களே முந்தின ஆலயங்களே மகிமையான காரியங்களே காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் காரியங்கள் மகிமையாக இருக்கும் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆகாய்க்கு உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனத்தை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே கர்த்தர் இந்த நாட்களிலே மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆலயத்தில் நாம் பார்க்கும்போது ஆலயங்கள் மூடப்பட்டு இருந்தாலும் கூட நாம் வீடுகளிலே ஆலயமாக நாம் தொழுது கொண்டு கர்த்தரை விடாதபடி நாம் ஆராதித்து கொண்டிருந்தோம். தரியூர் ராஜ வருஷ காலத்திலே அநேக காரியங்கள் தடையாக இருந்தாலும் கூட ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் தீட்டுப்படக்கூடாது, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால்தான் இந்த நாட்களிலே இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைய பேர் நமக்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கொடுப்பார்கள். ஆனாலும் சில நேரங்களிலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறாமல் போகாமல் இருக்காது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நமக்கு நிறைவேறி கொண்டிருக்குது. ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தர் கொடுக்கிற வசனங்கள். அந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் போது இந்த வருஷத்திலே சென்ற ஆண்டிலே அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொன்னாலும் அது நிறைவேறவில்லை என்று வேதனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். ஆனால் அந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சொல்றார் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே களஞ்சியத்திலே இன்னும் விதை உண்டோ, திராட்சை செடி அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் ஒளிமர கஞ்சுகளும் உனக்கு கனி கொடுக்கவில்லையோ, ஆனால் இந்த ஆண்டிலே இன்று முதல் நாங்கள் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்று முதல் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே நான் வாழ்வது அப்படி கரத்திலே இருக்கிறோம். ஆகையினால் தான் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதங்களே நான் உன்னை நிச்சயமாக நான் ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று அன்றைக்கு முற்பிதாக்களின் தேவனுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் ஆகாய தீர்க்கதரிசி நான் உங்களை இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்டிலே ராஜ்யத்தின் சிங்காசனங்களும் ராஜ்யத்தையும் அப்ப கர்த்தருடைய கிருபையினாலே அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகையினாலே சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், செலுத்தியின் குமாரனாகிய செருபாபேலின் ஊழியக்காரனே, உன்னை நான் இந்த நாளில் நான் சேர்த்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டேன் என்றார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பார்வையிலே தெரிந்து கொள்கிற பாத்திரமாக நம்மளை வைத்திருக்கிறார். அநேக முத்திரை மோதிரம் என்று சொல்லும்போது அது நிச்சயத்துக்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த மோதிரம் என்று சொல்லும்போது அது முத்திரிக்கப்பட்டிருக்குது அரசாங்கத்தாலே. அன்றைக்கு அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த மோதிரம் அந்த செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினால் தான் சொல்றார், நான் உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது அடையாளத்தை குறிக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை நம்மளோடு செய்து கொண்டிருக்கிறார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையினால் தான் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று
சொல்கிறார். சில நேரங்களிலே நம்மை தெரிந்து கொள்வது கர்த்தருடைய கிருபைதான். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் விசேஷமாக பாத்திரமாக நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு இருந்து நம்முடைய காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் இந்த நாட்களில் 2021 நாம் கால் வைத்திருக்கிறோம். ஆகையினால் தான் செருபாபேலுக்கு சொல்கிறார் சகரியா 4ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சென்னையிலும் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால, பராக்கிரமத்தினால எதையுமே நம்மளால செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்கிறார். அன்றைக்கு கோலியாத்து முன்பாக நிற்பதற்கு தாவீதுக்கு ஒரு நல்ல தைரியம் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்ததினால்தான் அன்றைக்கு யுத்தத்திலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நம்மளோடு வரும்போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்றார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கும்போது நாம் பயப்படாதபடி இந்த 2021 கால் வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசும்போது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா என்று, எப்பேற்பட்ட பர்வதம் போல பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கூட செருபாபேலுக்கு முன்பாக அது சமமாக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியிலே கூட எப்பேற்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு சமபூமியாக மாற்றுவார். ஏனென்று சொன்னார், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் என்று சொல்ல. ஆம் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆகாதென்று தள்ளின கல்லே முளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைவேறி கொண்டிருக்கு. தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும் செருபாபேல் முதலிலே தலைக்கல்லாக அந்த இடத்திலே கொண்டு வருவான். அதுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த நாட்களிலே நாம் சந்தோஷம், மகிழ்ச்சி நாம் காண வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு இருக்க வேண்டும். மனுஷ பலத்தினாலே நாம் ஒன்று செய்ய முடியாது. செருபாபேலுக்கு அன்றைக்கு ஆகாய தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தைகள் நிறைவேறியது. நீ இந்த கல்லை, இந்த ஆலயத்தை நீ கட்டுவாய் என்று சொல்லும்போது அந்த கைகளினாலே 9ஆம் வசனத்திலே செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை செய்து முடித்தது என்று முடித்து தீர்க்கும். அதனாலே சேனையில் கர்த்தர் உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தூக்கு நூல் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய 7 கண்களும் அவரை பாபிலோன் கையில் இருக்கிற அந்த நாளில் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒரு தலைக்கல்லாக நம்ம வைத்திருக்கிறார். செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள், நான் உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைத்துக் கொண்டேன், நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் கடைபிடிப்போம். கர்த்தர் நமக்கு அதை உறுதியாக்குவார். செருபாபேலுக்கு கொடுத்த அதே வார்த்தையிலே நமக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் உன்னை நான் முத்திரை மோதிரமாக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு முத்திரை மோதிரமாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மளை உடன்படிக்கையாக செய்து நம்மளிடத்தில் அவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த சென்ற ஆண்டை நாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். முந்தின வேலை நீ சிந்திக்க வேண்டாம். பூர்வமானங்களை நீ நினைக்க வேண்டாம். கர்த்தர் நான் இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு புதிய மனுஷன் நாம் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னார், சென்ற ஆண்டில் நடந்த எல்லா கவலை, கண்ணீர், துக்கம் எல்லாவற்றையும் மறந்து புதிய ஆண்டுக்குள் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழுப்புதலாக திருச்சபையிலும் மற்ற சமுதாயத்திலும் கர்த்தர் நம்மளை சாட்சியாக வைப்பார். நாம் அந்த நாட்களிலே முதல் தேதியிலே நாம் கால் வைக்கும் போது கர்த்தர் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்படியாக அந்த வசனத்தை நாம் உறுதியாக்கி கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்து நாம் ஜெபிக்கலாம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடியும் வரை உம் கிருபை தயவினாலே உம் கண்ணை என் மேல் வைத்தீரா, உன் கண்ணை என் மேல் வைத்தீர். வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி நடத்துகின்றே, உமதெல்லா பாதையிலும் நெய்யாக பொழிகின்றதே. வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடியும் வரை உம் கிருபை தயவினாலே உம் கண்ணை என் மேல் வைத்தீர். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்தரிக்க ராஜா. அருமையான நேரத்தை பரிசுத்த ஆவியானவரே, வருஷத்தை நாங்கள் தொடங்கினோம், நாங்கள் முடித்திருக்கிறோம். இதோ புதிய ஆண்டுக்குள் நாங்கள் கால் வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு உடைய பிரசன்னம் வரும்படியா ஜெபிக்கிறேங்க தாவே. நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்த தேவன் ஆண்டரே, இதோ நான் உன்னை கண்மணி போல நான் பாதுகாத்தேன் என்று சொன்னீரப்பா. என் தேவனே, இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவரே அடியாளோடு நீர் பேசினீரே அப்பா. நீர் உமக்கு நன்றி செலுத்துறேங்க அத்தாவே. இந்த வருஷத்திலே புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை நீ செய்யும்படியா ஜெபிக்கிறேங்க அத்தாவே. உடைய வல்லமை இறங்கட்டும். இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா விதமான பொல்லாத கோட்டை நீர் உடைத்து அப்பா தேசத்துக்கு நிச்சயமத்தை தரும்படியா ஜெபிக்கிறேங்க அத்தாவே. இந்த நாளிலே யாரெல்லாம் அப்பா உடைய
வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க என் தேவன் அப்பா நீர் எங்களுக்கு நிறைவேற்ற போகிறீரே எமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.